ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நம்ம பாமா பிரேயர் இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு நிறைய பிரார்த்தனைங்க. என்ன பிரார்த்தனை தெரியுமா? முதல்ல வர்ற பிரார்த்தனையில் மேக்சிமம் இருக்கிற பிரார்த்தனை கடன் 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 பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடன் அடையிறதுக்கு என்ன பண்ணுறது, கண்ணியமாக வாழ்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மே மாதம் 20/5/2020 20/5/2020 புதன்கிழமை ரொம்ப 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 முக்கியமான நாள். இன்னைக்கு இந்த நாளை தவறவே விடாதீங்க. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு சிவனுடைய நாள். சிவன் வேற, நம்முடைய பாபா வேற இல்லை, ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். இந்த நாள் 36 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வருது. இதுக்கு பிறகு இந்த நாள் வரணும்னா 36 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும். ஆக இந்த நாள் 20/5/2020 இந்த நாள் என்னன்னா சிவராத்திரி, அப்புறம் கடன் தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்தம், அப்புறம் பிரதோஷம். நம்ம தோஷமெல்லாம் இருந்துக்கிறதுனால தான் நம்ம கடன் வருது. இப்போ இந்த மாதிரி மூணும், சிவராத்திரி, மைத்திர முகூர்த்தம், பிரதோஷம், இந்த 3 விதமான சிறப்புகள்லாம் இணைஞ்சு வரக்கூடிய இந்த நாள் நமக்கு இதுக்கப்புறம் 36 வருஷம் கழிச்சு தான் வருது. அதனால இந்த நாளில் நம்ம முக்கியமான இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். எப்படின்னா, எப்படியும் நம்ம வியாழக்கிழமையில் பாபாவுக்கு விரதம் இருப்போம் இல்லையா? அதே மாதிரி விரதம் இருந்துட்டு ஒருவேளை நம்ம சாப்பிடாம விரதம் இருக்கணும், உண்ணா நோன்பு இருக்கணும். அப்போ என்ன செய்யணும், அந்த நாளில் காலையில் 4:24 6:24 வரைக்கும் 2 மணி நேரம் நம்ம தூங்கிடக்கூடாது. காலையில் எழுந்துச்சி பாபா கிட்ட போயிட்டு இந்த 4:24 ஏர்லி மார்னிங் 6:24 2 மணி நேரம் நமக்கு கிடைக்குது. இந்த 2 மணி நேரத்துக்குள்ளார நம்ம யாருக்கு கடன் தரணுமோ அவங்க பேரை சொல்லி ஒரு மஞ்சள் துணியில சின்ன தொகை, அவங்களுக்கு 10 லட்சம் இருக்கட்டும், 10 கோடி கூட இருக்கட்டும், பரவாயில்ல. அது 10ஆல இப்போ 10 லட்சம்னு வச்சுங்களேன். இப்போ 10 ரூபா கூட எடுத்து வச்சுக்கலாம், பரவாயில்ல. இல்லை 10,000 ரூபா எடுத்து வச்சுக்கலாம், இல்லை 100 ரூபாய் எடுத்து வச்சுக்கலாம். 10 மடங்குல எடுத்து வச்சுட்டு அந்த மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு வச்சுக்கிங்க. பாபா கிட்ட முன்னாடி வச்சிருங்க. வச்சுட்டு என்ன செய்றீங்க, அந்த நாளில் அந்த நேரத்தில் கொண்டு வச்சிடணும். அதை கொடுக்கறது மறுநாளில் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி அவங்ககிட்ட கடன்காரங்கிட்ட சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி எனக்கு உங்கள் கடனை கொடுத்துடணுன்ட்டு மனப்பூர்வமாக நான் நினைக்கிறேன். ஆகினால இந்த சின்ன தொகை தான் நீங்கள் வாங்கி வச்சிங்க, நீங்கள் எந்த செலவு வேணால் பண்ணீங்க, அதெல்லாம் இந்த பணத்தை வாங்கிக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னாக்கா அவங்க வாங்கிப்பாங்க, கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. கொடுக்கணுன்ற எண்ணம் நமக்கு வருதுன்றது அவங்களுக்கு அதுவே ஒரு சிறப்பான விஷயம் தானே, அதனால் வாங்கிப்பாங்க. இப்போ கொடுக்கும்பொழுது ஒரு முக்கியமான மந்திரம் இருக்குது. அது என்னன்னா, கடன் அடைக்கக்கூடிய மந்திரம் ஓம் நமோ நாராயணா. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் சூப்பர்பு இந்த மந்திரம். ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை மனசால் நினைச்சிங்க சொல்லும் போதும், வாயில திறந்து சொல்ல வேண்டாம். மனசால ஓம் நமோ நாராயணா, இந்த கொடுக்கக்கூடிய இந்த கடன் சீக்கிரமாகவே அடைஞ்சு என்னுடைய கண்ணியத்தை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு கொடுத்துட்டீங்கன்னாக்கா போதுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க எங்கேருந்து பணம் வருது, எப்படி வருது, எந்த வகையில் உங்களுக்கு வருமானம் வருது, அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. தானாக கப்பன்னு அடைஞ்சிரும். அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் மீதி பணம் வச்சுருப்பீங்க. கையில் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு பணத்தை வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுதான் இந்த நாளோட சிறப்பு. இந்த 36 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த நாளை நம்ம தவறவே விடக்கூடாது. கண்டிப்பாக இதில் செய்யுங்க. உங்கள் கடனெல்லாம் காணாமல் போகும், கண்ணியமெல்லாம் சேரும், கையில் மீதியாக பணம் நிற்கும். இது பெரிய விஷயம் கிடையாது. இதுக்காக பல லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய உடல் உபாதைகள் இல்லை, அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பணம் தர வேண்டிய, யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்ககிட்ட இருந்து உங்களால் நீங்களே இந்த பரிகாரத்தை சிம்பிளாக பண்ணிக்க முடியும், சூப்பர்பாக வாழ முடியும். சரியா? கண்டிப்பாக செய்யுங்க, பாருங்கள். இதை பாருங்கள், சாய்ராம்ஜி அப்பா சொல்கிறேன். நிறைய பிள்ளைங்க அதை கேட்டிருக்கீங்க. இதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை செய்துட்டு பிறகு உங்களுக்கு என்ன அனுபவிச்சிருக்கீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். சரியா? அடுத்தடுத்து நம்ம முக்கியமான நிறைய பதிவுகளில் உங்களுக்கான நல்ல விஷயங்களை இந்த சாய்ராம்ஜி அப்பா சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. அழகாக சாயப்பாவுடைய துணையோட நம்ம இந்த சேனலை நல்லா ரன் பண்ணலான்னு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய லைஃப்பை கூட சரி, உங்கள் லைஃப்பை அடித்து தூக்கிட்டு போகலாம். சரியா? அடித்து 4th கியர் 5th கியர் போட்டு தூக்கிட்டு போயிடலாம்.
இந்த வருஷம் நல்ல வருஷமா இருக்கும். நீங்க பயப்படாதீங்க, இந்த கொரோனா வந்துருச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இல்லை. அது எப்படி இருந்தா நமக்கு என்ன? உலகத்துல இருக்கிறது எல்லாருக்கும் இருக்குது, நமக்கு இருக்குது. நம்ம சாயப்பாவோட துணையோட நம்ம நல்லா நடப்போடுறோம். சரியா? ஓம் சாய்ராம். ஹாப்பி லைஃப். ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.